அழைக்கிறான் மாதவன். இருபத்தி ஒரு நாள் வேக்கப் சேலஞ்ச் அடுத்து January 1 to January 21 வரைக்கும் நடக்க இருக்குது. இது 21 நாள் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் 10 days சந்திர விபூஷணம் சொல்லக்கூடிய சேலஞ்சும் நடத்த இருக்கிறோம். அது ஈவினிங் கிளாஸாக நடக்கும். காலையில 5 to 6 வேக்கப் சேலஞ்சும் சாயங்காலம் 8 to 9 இந்த சந்திர விபூஷண சேலஞ்சும் நடக்க இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. யார் யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு இந்த சேலஞ்சை முழுவதுமாக கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த வின்னர்ஸோட லிஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணீங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா சில உபதேசங்கள் நம்ம கொடுக்கும்போது அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சொன்னவங்க கிட்ட பிரச்சனையா அப்படின்னா அது சொன்னவங்க கிட்ட பிரச்சனை கிடையாது. அதை எந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டார்கள்ன்றதை பொறுத்து அவங்களோட நிலை என்பது மாறுது. இப்போ நான் இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஏன் இதை திரும்பவும் இதை பற்றின ஒரு பதிவு நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நிச்சயமாக ஒருத்தருக்கும் தெளிவு வேணும். இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறதா நினைச்சிட்டு அவங்க ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதனால இந்த சில கண்ணோட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஏதோ ஒரு உபதேசம் கொடுக்கப்படுது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க இருந்து ஒரு உணர்வு நிலையில சொன்னாங்க தெரியுமா? இப்போ திருக்குறள் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு நிலையில இருந்து கொடுத்துருப்பாரு. ஆனா நம்ம படிக்கக்கூடியவங்க அதை ஒரு உணர்வு நிலையில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? உணர்வு நிலையில இருக்கக்கூடியதை உணர்வு நிலையில மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர, உணர முடியுமே தவிர, மற்றபடி வாய் வார்த்தைகள்ல அவங்க எழுதிய எழுத்துக்கள் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை காட்ட முடியாது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப என்னன்னா ஒருத்தவங்களுக்கு படிக்கும் போது ஒரு மாதிரி புரியுது இல்லையா? அப்ப புரியும் போது அவங்களோட அறிவுக்கு தகுந்தாற் போலதான் புரியுது. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்றேன். ஸ்கூல் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். கொஞ்சம் அவங்களோட வயது கொஞ்சம் அப்படியே காலம் கடக்க அதே திருக்குறள் அவங்களுக்கு வேற மாதிரி புரியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகும்போது அதே திருக்குறள் வேற மாதிரி புரியும். அதுக்கப்புறம் இல்லை அவங்க ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வேற மாதிரி புரியும். இப்போ ஒரு பொருள் சார்ந்து ஒருத்தவங்க போறாங்கன்னா அதே திருக்குறள் அவங்களுக்கு வேற மாதிரியும், அதே திருக்குறள் இப்போ பொருள் சார்ந்து இல்லாம ஆன்மீகம் சார்ந்து இறைவன் அப்படின்னு சொல்லி நோக்கி பயணம் பண்றவங்களுக்கு வேற மாதிரி புரியுது. இப்போ பிரச்சனை எங்க அப்படின்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலதான் புரியுது. அதனால சொல்லப்பட்ட கருத்து தவறா அப்படின்னா சொல்லப்பட்ட கருத்து தவறு கிடையாது, எடுத்துக்கொண்ட நம்ம கிட்ட தான் அந்த ஒரு விஷயம் என்பது இருக்கு. இது ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிவவாக்கியர் பாடல கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதிலே குளங்களும் மனதுலே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலா இருக்கட்டும். அதே மாதிரி நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நட்டக்கல்லும் நல்ல கவனிங்க, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் எடுத்துக்கோங்க. இந்த பாடல்ல மிகப்பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. என்னன்னா, இறைவன் என்பவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? சிவவாகியரே கோயில் வேணான்னு சொல்லிட்டாரு. கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, அவரே நம்மளை திட்டுறாரே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒண்ணு நிலவுது இல்லையா? இப்ப இது யாருக்குன்ற ஒரு கேள்வி ஒண்ணு உங்களுக்குள்ள எழும்பணும். இப்போ இதை உணர்ந்தவங்களுக்கு கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, உண்மையா உனக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார், அதை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த கோயில்லாம் தேவையில்லை அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அவரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, அதனால கோயிலே அவசியம் இல்லைங்க, தனக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாருன்றத சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில பயணமும் பண்ணாம அதையும் விட்டுருவான், இவதையும் விட்டுருவான். இப்ப போய் அட்லீஸ்ட் கோயிலுக்கு பூஜை பண்ணும்போதோ அந்த சிலைக்கு பூஜை பண்ணும்போதோ அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இது இறைவன் அப்படின்னு சொல்லியாவது ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த இறைவனுக்கு நான் பண்றேன்னு சொல்லியாவது ஒரு விஷயம் அந்த நேரத்துல உருவாகுது இல்ல, அந்த நேரத்துல அவனுக்கு மன அமைதியும் அந்த இறைவனை உணரக்கூடிய ஒரு நிலையும் அவனுக்கு ஏற்படுது. இப்போ இதெல்லாம் இங்க கேட்டுட்டு போய் என்ன பண்றான் அப்படின்னா, அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணும்போது இந்த யோகத்தையும் மிஸ் பண்ணிடுறான். அதே மாதிரி அட்லீஸ்ட் அந்த சூழலாவது இருந்தது தெரியுமா, அந்த சூழலையும் மிஸ் பண்ணிடுறான். இப்போ பல பேரோட பிரச்சனையே இதுதான் நான் பாக்குறேன். பல இடங்கள்ல அந்த ஒரு விஷயத்த பாக்குறேன். என்னங்க அவரே அதை சொல்லியிருக்கிறாரு, ஆனா நீங்க எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவரு இருந்த நிலை அது. அதாவது இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தர் இருக்கும் நிலையை பார்த்து அறிந்த நிலை இருக்கிற நிலையாக அது ஃபீல் பண்ணிக்குது.
உங்களுக்கு புரியுதான்றது தெரியல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறாரு. அந்த நல்ல நிலையில இருக்கிறவருக்கு இது எதுவுமே அவசியம் இல்லை. ஆனா இந்த நிலையை உணராதவங்க இருக்காங்களே, இந்த நிலையை அடையாதவங்க இருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அதை அடையாதவங்க என்ன பண்றாங்கன்னா, அடைந்த ஒருவரை பார்த்து ஓகே இப்படிதான் இருக்கணும் போலன்னு ஒரு கற்பனை ஒண்ணு இங்க இன்னும் கிரியேட் ஆகுது, ஒரு விஷயம் ஒண்ணு இங்க கிரியேட் ஆகுது. அப்ப கிரியேட் ஆகும்போது இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அந்த நிலையை அறிந்த ஒருத்தர், அந்த நிலை என்னன்றது அறிஞ்சுதான் இருக்கிறேன், இன்னும் நான் அதை உணரல. அப்ப அறிந்த ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையானது உங்களுக்குள்ள இல்ல, அந்த நிலை என்னன்னு அறிஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த அறிந்த நிலை என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லி அதுவே கற்பனை பண்ணிக்குது. அப்ப கற்பனை பண்ணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒதுக்க ஆரம்பிக்குது. இதை மட்டும் இல்ல, எந்தெந்த விஷயத்தை வேணா நீங்க எடுத்துக்குங்க, அவங்க ஒரு நிலையில இருந்து சொன்ன ஒரு விஷயத்த நம்ம அந்த நிலையவே அடையாம நமக்கும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். உங்களை நீங்களே முதல்ல ஏமாத்திக்காதீங்க. அதாவது இங்க ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அது ஒரு ஒரு கட்டத்துல ஒருத்தருக்காக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஒரு சட்டத்திட்டங்கள் பிரிச்சா கூட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, அடல்ட் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி, ஃபீமேலுக்கு இந்த மாதிரி, மேலுக்கு இந்த மாதிரின்னு சொல்லி ஒருத்தருக்கும் எப்படி பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இது உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா, அவசியம் இல்லைன்னு யாருக்குன்றது அங்க ஒரு கேள்வி. எல்லாருக்கும் இது பொருந்தாது. இப்போ நான் திருமணமே இல்லாம நான் சொல்றேங்க அப்படின்னா அது வாய்க்கணும், அந்த நிலை என்பது வாய்க்கணும். அவர்லாம் அப்படி இருந்தாரு அப்ப நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னா அவருக்கு முற்றிலும் அது விலகிடுச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க என்னன்னா, அவர் மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்லி கிரியேட் பண்ணி இது விலகல. இப்போ இவங்களும் ஒரே மாதிரியான டிராவல் தான், அவரும் ஒரே மாதிரியான டிராவல் தான். ஆனா அவருக்கு அகத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லை, மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லை. ஆனா இவனுக்கு அவரை பார்த்து அறிந்ததுனால அப்படிதான் நானும் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இவனும் பயணிக்கிறதுனால இவனுக்குள்ள அகத்துல வேற மாதிரியான ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எப்படி சரியாக இருக்கும்? இன்னொருத்தரை பார்த்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஏமாற ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப அந்த சித்தர் அப்படி இருந்தாரு, இந்த சித்தர் அப்படி இருந்தாரு, விவேகானந்தர் அப்படி இருந்தாரு, யோகானந்த பரமஹம்சர் அப்படி இருந்தாரு அப்படின்னா அவங்க இருந்த நிலையும் தவறில்லை, மற்றவர்கள் இருக்கும் நிலையும் தவறில்லை. ஆனா இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறது அங்க தவறாக முடியுது. இது நீங்க நல்லா டீப்பா டிராவல் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் என்பது புரியும். அப்ப அவர் திருமணம் பண்ணல, அப்ப நானும் திருமணம் பண்ணல, அப்ப அவர் திருமணம் பண்ணிட்டாரு அதனால நானும் திருமணம் பண்றேன். இது ஒருத்தருக்கும் அமையணும், அது வாய்க்கும் நிலை, அது வாய்க்கும், அப்படிதான் வாய்க்கும். அவங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னா நடக்கவே நடக்காது, அது விதிக்கு உட்பட்டு இருக்கு. இப்போ யோகானந்த பரமஹம்சருக்கு திருமண வாழ்க்கையில போலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே முன்னாடி ஒரு சித்தர் தோன்றி, நீ அதெல்லாம் போகாத, உனக்கான பாதை இதுதான், நீ பயணம் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் முன் தோன்றி சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் சொல்றாங்க? இல்ல அவருக்கு வந்து உண்மையாவே வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு, அதே மாதிரி அதுல பயணம் பண்ணாரு. ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த சைடு இருந்துட்டே இருக்கு, சப்போஸ் நம்ம பின்காலத்துல யார் பார்த்துப்பா, நம்ம வயதான ஒரு காலத்துல யார் பார்த்துப்பா இப்படின்ற கேள்வி வரும்போது, சே இப்படி பயணம் பண்றதுக்கு கம்முனு இப்படியே போயிடலாமா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல தோண ஆரம்பிக்க கூடாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்கும் நிலையில அப்படியே இருங்க, பயணம் என்பது பண்ணுங்க, அந்த நிலையில இருந்து பயணம் பண்ணுங்க. ஆனா ஒரு முடிவுக்குள்ள வராதீங்க. அந்த முடிவு என்பது இயற்கையே எடுக்கும். உங்களை எப்படி அழைத்து செல்லும்ன்றது இயற்கைக்கே தெரியும், அதுவே கூட்டிட்டு போகும். அப்ப இன்னொருத்தரை பார்த்து கால்குலேட் பண்ணி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழல, அதை பார்த்து ஏமாந்து உங்களுக்குள்ள நீங்க அப்படி இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நிறைய பேரை பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல ஒரு நிலை அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கே தெரியாது. இல்லைங்க அவர் மாதிரியே தான் நானும் இருக்கேன், அதனால நல்ல நிலை அடைஞ்சிட்டேன். இது எப்படி நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, எனக்கு இப்படி கீழே உட்காந்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, இந்த மாதிரி எல்லாமே தனக்குள்ள சில பேர் கற்பனை பண்ணிக்கிறீங்க. உண்மையா நடக்குதான்னா இல்லை, அது நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில ஒரு விஷயம் என்பது வருது, உள்ள இருந்து அப்படி ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனை எங்கன்னா, இந்த மாதிரி டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா எப்பயோ ஒரு தெளிவு வரும் பாத்தீங்களா, அப்பதான் அவன் தெளிவே அடைஞ்சிருக்கிறான். ஆனா அப்பதான் வந்து சே இதெல்லாம் நம்ம சும்மா போய் சொல்லி இருந்திருக்கணுமே, இவ்வளவு நாளா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அப்ப இருந்து தான் அவனோட ஸ்பிரிச்சுவல் டிராவல் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இருக்கக்கூடிய நிலை, அதாவது ஒருத்தர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அறியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நீங்க அதை அடைஞ்சிட்டதாக நினைச்சு பயணம் பண்ணாதீங்க. நல்லா கவனித்து செயல்பட்டீங்க அப்படின்னா, விழிப்புணர்வுடன் இருந்து செயல்பட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயம் என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள்.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.